எனது பெயர் ஜி சந்தர்ஷா. பத்திர எழுத்தாளராக நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். நல்ல பல நண்பர்கள் சமுதாயத்தினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நல்ல பல கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். வாழ்க்கை நெறிமுறைகளை அறிந்து கொண்டிருக்கின்றேன். மிகவும் நன்றி. இந்நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு எனது வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இன்றைக்கு இந்த இந்திய பாரத தேசத்திலே அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவும் துவேஷ எண்ணத்தையும் வளர்த்து கொண்டிருப்பது இந்த பாபரி மசூதி, அயோத்தி ராமர் கோயில். பல்லாயிரக்கணக்கான கோயில்களில் ஒருவேளை கூட ஒரு விளக்கேற்ற முடியாமல் ஒரு ராமர் கோயிலுக்காக இந்த நாட்டு மக்களுடைய சகோதர உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம், அந்த பிரச்சனை வரும்பொழுது மக்களிடையே கலவரமும் விரோத மனப்பான்மையும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு ஒரு விரைவில் இரு சமுதாயத்தினரும் அனைத்து மக்களும் நட்போடு நண்பர்களாக இந்த பிரச்சனையை ஒரு முடிக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றேன். இதை பற்றி ஐயா அவர்கள் மிகவும் தெளிவான சிந்தனை கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய நேயர்களே, நம்முடைய சகோதரர் சந்தர்ஷா அவர்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அயோத்தி பிரச்சனை, அயோத்தி பாபரி மஸ்ஜித் பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்று ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நாம் உணர்ச்சி பூர்வமாக அணுக வேண்டாம். இந்த கேள்வியை நாம் அறிவுபூர்வமாகவும் மனிதநேய கண்ணோட்டத்தினும் இதனை அணுகினால் இதற்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேட எண்ணுபவர்கள் இதை ஒரு பிரச்சனையாக்கி தங்கள் வாக்கு வங்கியை வளர்ப்பதற்காக இதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சூழ்ச்சிகளுக்கு நாம் பலியாகி விடக்கூடாது. இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் மனித நேயமும் என்றும் காக்கப்படக்கூடிய நிலையில் அதை மையமாக வைத்துத்தான் நம்முடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதை முதலாவதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்வதற்கு முன்னாலே இந்த பிரச்சனை என்றால் என்ன என்பதை நடந்ததை உங்கள் முன்னாலே அப்படியே வைத்து விடுகிறேன். நீங்களே ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று நான் கருதுகிறேன். முதலாவதாக, இந்த பள்ளிவாயல் 1528ஆம் ஆண்டில் அயோத்தியில் பாபர் மசூதி கட்டப்பட்டது. இது ராமர் கோயிலை இடித்துவிட்டு அந்த இடத்தில் பாபர் கட்டினார் என்பதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை முதலாவதாக யோசிக்க வேண்டும். இந்த 1528ஆம் ஆண்டில் அதே பகுதியில் ஹிந்தியில் ராமாயணத்தை எழுதிய துளசிதாசர் அங்கேதான் வாழ்ந்தார். அப்போதுதான் அவர் ஹிந்தியில் ராமாயணத்தை ஏற்றுகிறார். அவர் இந்த கோயில் இடிக்கப்பட்டதாக தன்னுடைய ராமாயணத்தில் எங்குமே குறிப்பிடவில்லை. ராமருக்காக காவியம் ஏற்றுகிற ஒரு துளசிதாசர் இந்த சம்பவத்தை குறிப்பிடாமல் இருப்பாரா? சிலர் சொல்லலாம், அவர் பாபர் ஆட்சியிலே இருந்தார், அவருக்கு பயந்து கொண்டு எழுதாமல் இருந்தார் என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த ராமாயணத்தை அவர் அரங்கேற்றியதே அக்பருடைய ஆதரவோடு தான், அக்பருடைய ஆட்சி காலத்தில் தான். அப்போது அக்பர் எப்படி இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர் அந்த செய்தியை குறிப்பிடாமலே போய்விட்டார். ஆக நடக்கவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. மரண தேவன் வடிவில் வந்த மனிதர் தான் பாபர் என்று பாபரை குறித்து எழுதியிருக்கிறார் குருநானக் அவர்கள். அவரும் அதே காலகட்டத்தில் அயோத்திக்கு வருகிறார். அவரும் தன்னுடைய வரலாற்று குறிப்பில் எங்குமே அப்படி ஒரு கோயில் இருந்தது, இடிக்கப்பட்டது என்று எங்குமே அவர் குறிப்பிட்டதாக நமக்கு தெரியவில்லை. சரி, சர்வபள்ளி கோபால் அவர்கள், நம்முடைய ராதாகிருஷ்ணன், முன்னாள் ராஷ்டிரபதி ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய மகன் சர்வபள்ளி கோபால் அவர்கள் மிகச்சிறந்த வரலாற்று ஆசிரியர். அவர் எழுதிய வரலாற்று குறிப்பில் 18ஆவது நூற்றாண்டுக்கு பிறகுதான் ராமர் கோயில்கள் அயோத்தியில் கட்டப்பட்டன. இவர்கள் சொல்வது 16ஆவது நூற்றாண்டு 1528இல் இடிக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஆனால் கோபால் சொல்லுகிறார் 18ஆவது நூற்றாண்டுக்கு பிறகுதான் அயோத்தியில் ராமர் கோயில்கள் எழுப்பப்பட்டன என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார். அடுத்தபடியாக, பாபர் ஒரு வெறி பிடித்த ஆட்சியாளரா
மதத்வேஷம் பிடித்த ஆட்சியாளரா என்று பார்க்கிற போது அதற்கான ஆதாரத்தையும் நாம் எங்கும் பார்க்க முடியவில்லை. அவர் தன்னுடைய மகனுக்கு எழுதிய உயிலில் பாபர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தனது மகன் ஹுமாயூனுக்கு எழுதிய உயிலில் அவர் சொல்லுகிறார், உனது குடிமக்கள் குறித்த எல்லா வகையான தப்பெண்ணங்களையும் உன் மனதில் இருந்து அகற்றிவிடு. நீதி வலுவா ஆட்சியை மக்களுக்கு அளித்து வா. உனது குடிமக்கள் மனதை கவர்வதற்காக மாட்டிறைச்சி உண்பதை நீ கைவிட்டு விடு. இவ்வாறு நீ செய்தால் குடிமக்கள் உனக்கு நன்றியுடையவர்களாக இருப்பார்கள். சட்டங்களை ஒழுகி வரும் மக்களின் வணக்கத்தலங்களை ஒருபோதும் இடித்து விடாதே. மக்கள் அரசரை நேசிக்கும் வகையிலும் அரசர் மக்களை நேசிக்கும் வகையிலும் நீதி நேர்மையுடன் ஆட்சி புரிந்து வா. இப்போ எவ்வளோ சொல்லியிருக்கிறார் பாருங்க. மாட்டிறைச்சியே சாப்பிடாதேன்னு மகனுக்கு சொல்கிறார். அப்படின்னா தான் இந்துக்களுடைய கவர முடியும். ஆட்சி ஒருபோதும் வணக்கத்தலங்களை இடித்து விடாதே என்று தனது மகனுக்கு உயில் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட பாபர் அந்த காரியத்தை செய்திருப்பாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்து 1855 ஆண்டு வரையில் கோயில் இருந்து இடிக்கப்பட்டதாக எந்த இந்துவும் அதுவரை புகார் செய்யவே இல்லை. இடிக்கப்பட்டதாக சொல்வது 1500. ஆனால் வெள்ளைக்காரங்க வர்ற வரைக்கும் யாருமே அங்கே கோயில் இருந்ததை எடுத்ததாக யாரும் புகார் சொல்லலை. முதல் முறையாக வெள்ளைக்காரர்கள் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்து வைக்கிறார்கள். இந்த ரெண்டு சமுதாயங்களை பிளப்பதற்காக, இந்துக்கள் மத்தியிலே குரோதத்தை உண்டு பண்ணுவதற்காக, இப்படி ஒரு கோயில் இருந்ததுப்பா, அதை இடிச்சிட்டு இவனு தான் பண்ணி போட்டான் என்று சொல்லி முதல் வழக்கே 1855 ஆண்டு, கிட்டத்தட்ட 300 ஆண்டு. இவர்கள் சொல்லுகிற அந்த பள்ளிவாயில் கட்டப்பட்ட ஆண்டிலிருந்து 300 ஆண்டு கழித்து தான் அந்த இடத்திலே கோயில் இருந்ததாகவே சொல்லுகிறார்கள். ஆக இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற போது அங்கே கோயில் இருந்ததற்கான எந்த ஒரு நிலையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், 1949 டிசம்பர் 22, 23 தேதிகளில் அதுவரை அங்கே தொழுகை நடைபெற்று கொண்டிருந்தது. உள்ள வகுப்புவாதிகள்லாம் ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கான். தொழாமலே கிடந்த பள்ளிவாசலுங்க, 400 வருஷமா அங்கே தொழுகையே நடக்கலை. தொழுகே நடக்காத பள்ளிவாசலை கொடுத்துட்டா என்ன என்று கூட ஒரு வகுப்புவாதிகள் பிரச்சாரத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசி வரை தொழுகை நடந்தது. 1949 ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு அங்கு சிலைகள் கொண்டு வைக்கப்பட்டன. இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில் வந்து பார்த்தாங்க சிலைகள் இருக்கிறது, அங்கே சிலைகள் இருக்கின்றன. இது எங்கிருந்து தெரிய வருகிறது என்று சொன்னால், அப்போது மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்த கே நையார் முதல்வர், தலைமைச் செயலர், உள்துறை செயலருக்கு அனுப்பிய ரேடியோ செய்தியில் இதை சொல்கிறார். பாபரி மஸ்ஜிதினுள் இரவில் மஸ்ஜிதில் யாரும் இல்லாத வேளையில் ஒரு சில இந்துக்கள் நுழைந்து அங்கு விக்கிரகங்களை வைத்தனர். மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் தளத்தில் உள்ளனர். நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது. இரவில் 15 பேர் கொண்ட காவல் ரோந்து படையில் இருந்தது. ஆனால் அவர்கள் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்பது தெரிகிறது. ஆக ராத்திரியோடு ராத்திரியா தொழுகை நடந்து கொண்டிருந்த ஒரு பள்ளி வாயிலே அந்த சிலைகள் கொண்டு வைக்கப்பட்டன. பின்னர் நீதிமன்ற தீர்ப்புப்படி அது இழுத்து மூடப்பட்டு இந்துக்கள் மட்டும் பூஜை செய்து கொள்ளலாம், முஸ்லீம்கள் எந்த வணக்கத்தையும் செய்யக்கூடாது என்று அந்த 1949 சொல்லப்பட்டது. நேரு அப்போது பிரதமராக இருக்கிறார். அவர் அப்போது ஊபியினுடைய முதல்வராக இருந்த வல்லப பந்துக்கு கடிதம் எழுதுகிறார், இந்த சிலைகளை அகற்றுங்கள் என்று. அவர் அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சிலைகளை அகற்றுங்கள் என்று. அப்போது மேஜிஸ்ட்ரேட் சொல்லுகிறார், சிலைகளை அகற்றினால் பல உயிர்கள் பலியாகும், ஆகவே நான் அதனை செய்ய மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார். ஆக நேருவே செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நேருடைய உத்தரவுக்கே இவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆக அன்று மூடப்பட்ட பள்ளிவாயில் அங்கே பூஜைகள் மட்டும் நடைபெற்றன, தொழுகை எதுவும் நடைபெறவில்லை. இந்த நிலை 37 ஆண்டு காலம் நீடித்தது. 37 ஆண்டு காலம் இதே நீடித்தது. பிறகு 1986 ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அங்குள்ள பூட்டை உடைக்கும்படியாக ஒரு நீதிபதி உத்தரவிட்டார். வகுப்புவாத அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் வழக்கை தொடர்ந்தார்கள். முதலில் ஒரு நீதிபதி அதனை மறுத்தார். இரண்டாவது வந்த நீதிபதி அதற்கு அனுமதி கொடுத்து அந்த பூட்டை உடைத்தார். அப்போது ராஜீவ்காந்தி அரசாங்கம் ஆட்சியிலே இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக அவ்வாறு உடைக்கப்பட்டு பூஜை செய்வதற்கு இந்துக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. பின்னர் 1989 ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி அங்கே செங்கல் பூசை நடைபெற்றது. ஷில்நயாஸ் என்று சொல்லக்கூடிய செங்கல் பூசை நடைபெற்றது. பின்னர் 1992 ஆண்டில் அது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி அது இடிக்கப்பட்டது. இப்போது சொல்லுங்கள், உங்களை முன்னால் நான் தீர்ப்பை விடுகிறேன்.
முஸ்லிம்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த உண்மையிலேயே இந்த கோயில், இந்த பள்ளிவாசல் கோயிலை இடித்துவிட்டுத்தான் கட்டப்பட்டது என்றால் அங்கே தொழுவது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது, தொழுவது கூடாது, அப்படி தொழுதுனால தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இன்னொருடைய சொத்தில் ஒரு வழிபாட்டு தலத்தை அமைத்து தொழுகை நடத்த வேண்டும் என்று இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லை. அது இஸ்லாமிய நெறிகளுக்கு முரணானது. ஆகவே இந்து சகோதரர்கள் அங்கே கோயில் இருந்தது, இடிக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரங்களை எங்களுக்கு தருவார்கள் என்று சொன்னால் நாங்கள் திருப்பி கொடுத்து விடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றுதான் முஸ்லீம்கள் நிலைப்பாடு அப்படித்தான் அமைந்திருக்கு. ஒன்று பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும், அல்லது நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக தீர்த்து கொள்ள வேண்டும். பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து கொள்ள முடியவில்லை. ஆக நீதிமன்ற தீர்ப்பு வர வேண்டும். நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக நாங்கள் வேறொன்றையும் எதிர்பார்க்கிறோம். எங்கள் மீது களங்கம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒரு களங்கம், ஒரு கோயிலை இடித்துவிட்டு அங்கே பள்ளிவாயில் கட்டியதாக ஒரு களங்கம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அந்த களங்கம் தொலைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். இந்த நாட்டிலே உள்ள இந்து மக்கள் மத்தியிலே எங்களை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை இந்த வகுப்புவாதிகள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மைதானா என்பதை இந்த உலகத்திற்கு அறிய செய்ய வேண்டிய பொறுப்பும் இந்த அரசாங்கத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் இருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே இந்த பிரச்சனை குறித்து பெரும்பான்மை சமுதாயத்திலும் பலவர்கள் அறிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எல்லோரும் வகுப்புவாதிகளாக அங்கு ஒன்றும் இல்லை. அங்கு உண்மையை பேசக்கூடியவர்கள், சத்தியத்தை பேசக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆகவே நாம் இப்போது செய்ய வேண்டிய கடமை இந்த வகுப்புவாதிகளுடைய விஷம பிரச்சாரத்திற்கு நாம் பலியாகக்கூடாது. இதை வைத்து அரசியல் நடத்த எண்ணுகிறார்களே, அதற்கு அந்த சூழ்ச்சிக்கு நாம் பலியாகக்கூடாது. இந்தா எங்கிட்ட வர்றதா இருந்தால் நாட்டை பற்றி பேசு, நாட்டினுடைய முன்னேற்றம், வளர்ச்சி, மின்சாரம், பொருளாதாரம், இதை பற்றி பேசி கேட்டு ஓட்டு கேட்கவா. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அயோத்தியா பிரச்சனை, ஹூப்ளி பிரச்சனை என்றெல்லாம் எடுத்துக்கொண்டு வராதே. என்றைக்கு மக்களிடத்தில் இந்த தெளிவு ஏற்படுகிறதோ, நாட்டினுடைய முன்னேற்ற வளர்ச்சி எடுத்துக்கொண்டு வா, நான் உனக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறேன். எப்போது நீ வளர்ச்சி தூண்டக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பேசினால் உண்மையிலே உனக்கு தேசபக்தி இல்லை, நீ இதை வைத்து உன்னுடைய கட்சியை நடத்த விரும்புகிறாய் என்பதை மக்கள் தெளிவாக சொல்லுகிற போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்றுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மிக மிக சிறப்பாக, தெளிவாக, விளக்கமாக ஒரு மிகப்பெரிய உண்மையை விளக்கி மக்களிடையே மிக நீண்ட நெடுங்காலமாக இந்து முஸ்லீம் சமுதாயத்தினரிடம் இருந்து வரும் ஒரு நல்லுறவை பிளவுபடுத்தும் அரசியல்வாதிகளுக்கு நாம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாக வேண்டும். நாம் தெளிவு பெற வேண்டும். எல்லோரும் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நாம் என்றும் போல் நல்ல ஒரு சமுதாய உணர்வோடு சகோதரத்துவத்தோடு வாழ மிக தெளிவான விளக்கத்தை அளித்த டாக்டர் ஐயா அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.